அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை தம்முடைய செயல்பாடுகள், தான் ஈடுபடக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்திலும் அல்லாஹுடைய உதவியை அடிப்படையாக கொண்டே செயல்பட வேண்டும். தனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஆற்றல், பொருளாதாரம், தனக்கு இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், அவர்களின் ஆதரவும் இவற்றை மாத்திரமே வைத்துக்கொண்டு ஒரு முஸ்லிம் எந்த விதமான செயல்பாட்டையும் முழுமையாக அவர்களை சார்ந்து செயல்படக்கூடாது. அல்லாஹ் நமக்கு ஏராளமான கல்வி ஞானத்தை தந்திருக்கலாம். அல்லாஹ் ஒருவருக்கு பொருளாதார வசதி வாய்ப்புகளை வழங்கியிருக்கலாம். அல்லாஹ் ஒருவருக்கு வெளிப்புற அந்த காரணங்களை பலவற்றையும் அவருக்கு சாதகமானதாக ஆக்கி வைத்திருக்கலாம். எப்படி இருந்த போதிலும் அவர்களை எல்லாம் தாண்டி அல்லாஹ்வுடைய உதவி என்கின்ற ஒரு அடிப்படை தன்மை இருக்கிறது. ஒரு முஸ்லிமுடைய பார்வை உலகத்திலே தனக்கு ஏற்படக்கூடிய காரியங்கள் எல்லாமுமே சாதகமாக இருந்தாலும் அல்லது பாதகமாக இருந்தாலும் சரி, வெளிப்புற காரணங்களுக்கு அப்பாற்பட்டு அல்லாஹுடைய உதவியை அவர் முழுமையாக சார்ந்திருந்தால் அத்தியாவசியமானது. அல்லாஹுடைய உதவி இன்றி இந்த உலகத்தில் என்னால் இயங்க இயலாது. அல்லாஹுடைய உதவி இல்லாமல் எந்த காரியத்தை என்னால் வெற்றிகரமாக முடிக்க முடியாது. அல்லாஹுடைய உதவிதான் எனக்கு அடிப்படை. அது இல்லாமல் என்னால் எந்த ஒரு காரியத்தையும் முழுமையாக செயல்பட முடியாது என்கின்ற அளவுக்கு, அதாவது முழு முயற்சியாக ஒட்டுமொத்த அளவில் ஒரு முஸ்லிம் அல்லாஹுடைய உதவியை சார்ந்து செயல்பட வேண்டும். அந்த சிந்தனை எப்போதும் அவரிடத்தில் இருக்க வேண்டும். சொல்ல போனால் முஸ்லிம்களுக்கும் இறை மறுப்பாளருக்குமான வேறுபாடு அல்லாஹுடைய உதவியை நம்புவதில் தான் இருக்கிறது. அல்லாஹுடைய உதவியை சார்ந்து அவர் செயல்பட துவங்குவதில் தான் இருக்கிறது. திருக்குர்ஆன்ல நீங்க ஏராளமான அந்த வரலாற்று செய்திகளை நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏராளமான அருள் வளங்களை வழங்கி இருந்தான். பறவைகளின் பாஷையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது. ஜின்கள் எல்லாம் கூட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேலை செய்பவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தான். அப்போ ஒரு முறை ஜின்கள் இடத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், சபா நாட்டில் ஒரு அரசி இருக்கிறாள், அவளுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும், அல்லது அவளுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. கட்டுப்பட்டவர்களால் அவர்கள் இங்கே வர வேண்டும். அதற்கு முன்பாக அவருடைய அந்த சிம்மாசனத்தை எடுத்து வருபவர்கள் யார் என்று ஜின்னிடத்திலே நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறு கேட்கின்ற பொழுது ஜின்கள் வெவ்வேறு விதமான பதில்களை சொல்கிறார்கள். இப்ரீத் என்கின்ற ஒரு ஜின் சொல்கிறது, நான் கொண்டு வருகின்றேன், உடனடியாக கொண்டு வருகின்றேன் என்று சொல்கிறது. இன்னும் ஏனைய ஜின்கள், நீங்கள் கண் சிமிட்டுகிறதற்கு அந்த கண் மூடி திறப்பதற்குள், இமையை மூடி திறப்பதற்குள் உள்ளான அந்த நேரத்துக்குள் நான் அந்த சிம்மாசனத்தை உங்களிடத்துல கொண்டு வருகிறேன் என்றும் சொல்கிறது. இதையெல்லாம் அல்லாஹ்வின் மூலமாக ரப்புல் ஆலமீன் தமக்கு இப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்ததை நினைக்கின்ற பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய இறைவனின் அருட்கொடை. பாருங்க, இப்பேற்பட்ட அருள் வளம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எதுவும் என்னுடைய திறமையின் மூலமாக நடைபெறவில்லை, எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆற்றலின் மூலம் வழங்கப்படவில்லை. அல்லாஹுடைய உதவியின் மூலமாக அல்லாஹு எனக்கு செய்திருக்கிற பெரிய அருளின் மூலமாக தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நிகழ்கிறது. ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய இறைவன் எனக்கு வழங்கியிருக்கிறது அருள் கொடை. இதற்காக இந்த அருள் கொடைகளை அல்லாஹு எனக்கு வழங்கியிருக்கின்றான். இதன் மூலம் அல்லாஹ் என்னை சோதித்தும் பார்க்கின்றான்.
நான் அல்லாஹுக்கு நன்றி உடையவனாக இருக்கின்றேனா, அல்லது இறைவனுடைய அருள் அந்த கொடைகளை எல்லாம் மறந்து நிராகரித்து அல்லாஹுடைய உதவி என்கின்ற அந்த சிந்தனையே இல்லாமல் போய் இறைவனுக்கு நன்றி கெட்டத்தனமாக நான் நடந்து கொள்கின்றேனா, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றேனா, அல்லது அல்லாஹுவை மறந்து செயல்படுகின்றேனா, இவற்றை சோதிப்பதற்காக அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட அருளை வழங்கியிருக்கின்றான் என்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதையும் பார்க்கலாம். இறை தூதர்களே இந்த வாழ்வு நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம். எப்போதும் அல்லாஹுடைய உதவி என்கின்ற அந்த சிந்தனை, அந்த ஓட்டம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நம்மை அடையாளப்படுத்துகிறது. நாம் அல்லாஹுவை நம்பி செயல்படுபவர்கள், அல்லாஹுவின் மீது தவக்கல் வைத்தவர்கள். எந்த நிலையிலும் எனக்கு ஆகும்னா அந்த ஆகுமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அல்லது வெளிப்புற சூழ்நிலைகள் எனக்கு எதிரானவையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய உதவி என்று ஒன்று இருக்கிறது, அதை நான் உறுதியாக நம்புகின்றேன் என்று நம்பி செயல்படக்கூடிய ஒருவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதை இந்த சம்பவங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. இதே இன்னொரு புறத்தில் நீங்கள் பார்த்தீர்களால் காரூன் என்பவனுடைய வரலாறும் திருக்குறானிலே நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. காரூனுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஏராளமான செல்வங்களை வழங்கியிருந்தான். பொருளாதாரம் என்றால் அப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரம். இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக தொழிலாளர்கள் எல்லாம் மிஞ்சக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பொருளாதாரம் வளம் அந்த காரூனுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அப்ப அவனுக்கு செல்வம் வழங்கப்பட்டிருப்பதை பார்த்த ஏனைய நன்மக்கள் அவனுக்கு அறிவுரை சொன்னார்கள். அல்லாஹ் உனக்கு உதவி நிறைய கொடுத்திருக்கின்றான், கொடுத்ததிலேயே பிற மக்களுக்கு, அது ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ள வகையிலே செலவு செய், நன்மையான காரியங்களிலே உன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய், அல்லாஹுடைய திருப்தியை தேடு என்று எல்லாம் அந்த நன்மக்கள் அவனுக்கு அறிவுரை சொன்னார்கள், உபதேசம் செய்தார்கள். அப்படி உபதேசம் செய்யும் பொழுது காரூன் அவர்களை எல்லாம் நிராகரிக்க விதமாக, அல்லாஹுடைய அருளை மறந்து பேசக்கூடிய விதமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தினான். அது என்ன? அல்லாஹுடைய இணைச்சி சொல்றீங்க, எனக்கு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த செல்வ நிலை என்பது இன்னமா ஊதி அலா இல்மின், இது என்னிடத்தில் உள்ள அறிவாற்றலில் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட செல்வாக்கை நான் பெறுகின்றேன். எனக்குள்ள சொந்த முயற்சி, என்னுடைய சொந்த உழைப்பு, என்னுடைய சொந்த அறிவாற்றலின் மூலமாகத்தான் இத்தகைய பொருளாதாரத்தை நான் சேர்த்து கொண்டேன் என்று அல்லாஹுடைய உதவியை மறந்து பேசினான். இறுதியில அழிவிற்கு ஆளானான், அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளானான். அப்ப இதுதான் நமக்கு ஒரு மிக தெளிவான ஒரு பாடத்தை சொல்லி தருகிறது. நீங்கள் காஃப் என்கின்ற அத்தியாயத்தில் 2 தோட்டத்துக்குரியவர்களை பற்றி வரலாற்றை அல்லாஹ் சொல்லி தருகின்றான். அந்த வசனத்தை துவங்குகின்ற பொழுது மூமின்களுக்கு இந்த உதாரணங்களை நீங்கள் சொல்லுங்கள், இது அவர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியே அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு இந்த வரலாற்று செய்தியை சொல்லுகின்றான். அதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? 2 நபர்களை, அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தோட்டம் இருக்கிறது. தோட்டத்திலே அவர்கள் பல்வேறு வகையிலான முதலீடுகளை செய்கிறார்கள். அறுவடை செய்யக்கூடிய காலம் வருகிறது. அறுவடைக்கு முன்பாக ஒருவர் சொல்கிறார், இன்னைக்கு எனக்கு நிறைய அறுவடை இருக்கு, அவ்வளவு உழைப்பு செஞ்சிருக்கின்றேன், எல்லாம் என்னுடைய சொந்த முயற்சி, படாத பாடுபட்டு இருக்கின்றேன், கண்டிப்பா உன்னை விட எனக்கு தான் அதிகமாக இன்னைக்கு அறுவடை, உன்னை விட எனக்கு அதிக லாபம் கிடைப்பது உறுதி, உன்னை விட எனக்கு அதிகமான செல்வம் குவியதும் உறுதி என்றெல்லாம் தன்னுடைய திறமையின் மீது மாத்திரமே நம்பிக்கை வைத்தவராக, தன்னுடைய உழைப்பின் மீது மாத்திரமே நம்பிக்கை வைத்தவராக உலகத்திலே முயற்சி செய்யணும். தன்னுடைய உழைப்பு நம்பணும். அதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்களை மட்டுமே ஒரு ஒரு முஸ்லிம் நம்பி செயல்பட்டு விட முடியாது. அல்லாஹுடைய உதவி என்கின்ற ஒன்று, அதாவது அந்த ஒன்றினுடைய சிந்தனை அவருக்கு எப்போதும் இருக்க வேண்டும்.
அப்ப அவர் எப்படி சொல்லுகிறார்? அல்லாஹுவை பத்தியே பேசாம, அல்லாஹுடைய உதவியே, அல்லாஹுடைய அருள் அதையெல்லாம் மறந்து அவர் சொல்லுகிறார், இன்னைக்கு உன்னை விட எனக்கு தான் அதிகமான செல்வம் கிடைக்கும். அவ்வளவு வேலை பார்த்திருக்கோம்ல. கண்டிப்பா இன்னைக்கு அறுவடை அதிகம்தான் என்கின்றார். அப்ப அப்படியெல்லாம் சொல்லாதப்பா என்கிறார். இல்ல கண்டிப்பா என்னை விட, அதாவது அந்த உன்னை விட நான் எனக்கு அதிகமாக அறுவடை அதிகம் சொல்றாரு. அப்ப அங்க போறாரு, தோட்டத்துக்குள்ள போறாரு, பார்த்தா ஒண்ணுமே இல்லை, அழிஞ்சு போயிருச்சு. அவருடைய தோட்டத்தினுடைய அறுவடைகளை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விட்டான். அவருக்கு பெரும் இழப்பை கொடுத்து விட்டான். அப்போது அந்த நல்லடியார் சொன்னார், இன்னொரு தோட்டத்திற்கு உரியவரான அந்த பெருமை இல்லாமல் அல்லாஹுடைய உதவியின் மீது நம்பிக்கை வைத்தவராக இருந்த அந்த நல்லடியார் சொன்னார், ஏம்பா அந்த வார்த்தையை சொன்னேனே, வலவுல்லா இது தகல் த ஜன்னான், நீ உன்னுடைய தோட்டத்திற்குள்ளே நுழைகின்ற பொழுது அல்லாஹ் நாடி இருந்தான் நடக்கும். நான் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டேன். என்னுடைய உழைப்பை எல்லாம் நான் செலுத்தி விட்டேன். என்னுடைய உழைப்பை செலுத்தியதற்கு பிறகு அல்லாஹுடைய அருளின் மீதும் நான் ஆதரவு வைக்கின்றேன். அல்லாஹ் எனக்கு உபகாரம் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். இப்படியெல்லாம் நீ சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லுவதை விட்டு மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவரும் நடக்கணும் சொல்லாம அவர் சொல்லுகிறார், அந்த நல்லடியார் சொல்லுகிறார், அகம்பாவம் கொண்டவருக்கு சொல்லுகிறார், வலவுல்லா இது தஹல் ஜஹன்னா, நீ உன்னுடைய தோட்டத்திற்கு செல்கின்ற பொழுது குல் மாஷா அல்லாஹ்னு சொல்லி இருக்க கூடாதா? லா குவத்த இல்லா பில்லா, அல்லாஹ் இல்லாமல் எந்த ஆற்றலும் இல்லை. எனக்கு நல்லது நடப்பதாக இருந்தாலும் கெட்டது நடப்பதாக இருந்தாலும் என்னுடைய முயற்சி என்பது ஒரு சிறிய அங்கம்தான். அதை தாண்டி அல்லாஹ் என்ற ஒருவன் இருக்கின்றான், அவனுடைய உதவி இருக்கிறது, அவனுடைய நாட்டம் இருக்கிறது. அவன் முடிவு செய்தால்தான் எனக்கு நல்லதோ கெட்டதோ நடக்கும். லா குவத்த இல்லா பில்லா, அல்லாஹ் இல்லாமல் எதுவுமே நடக்காது என்று நீ சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அகம்பாவம் பட்டு பேசினியப்பா, ஆணவத்தோடு பேசினிய, அல்லாஹுடைய உதவியை மறந்து பேசினியே என்றெல்லாம் அந்த நல்லடியார், அந்த அகம்பாவம் கொண்ட அல்லாஹுனுடைய உதவியை மறந்து பேசிய தோட்டக்காரருக்கு அறிவுரைக்கு சொன்னார் என்கின்ற அந்த வரலாற்றை நம்மும் பார்க்கிறோம். அப்போ குர்ஆனிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற பல்வேறு வரலாறுகளை நாம் நிதானமாக கவனிக்கின்ற பொழுது அந்த வரலாற்று செய்தியை ஒவ்வொன்றாக நாம் பார்க்கின்ற பொழுது அதன் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன மறந்து நீ செயல்படக்கூடாது. அதாவது உன்னுடைய திறமையை மட்டுமே நீ நம்பிவிடக்கூடாது, உன்னுடைய முயற்சியை மட்டுமே நீ நம்பிவிடக்கூடாது. உன்னுடைய திறமை, உன்னுடைய முயற்சி, மக்களின் ஆதரவு எல்லாமே இருக்கிறது. அதை தாண்டி நான் இருக்கின்றேன், என்னுடைய முடிவுன்னு ஒன்று இருக்கு, என்னுடைய உதவி, என்னுடைய அருள் என்று ஒன்று இருக்கிறது என்று. அது அல்லாமல் இந்த உலகத்திலேயே மறுமையில உன்னால் எதையுமே சாதிக்க முடியாது. ஆகவே நீ என்னை சார்ந்து விடு, என்னிடத்தில் நீ சரணடைந்து விடு, இறுதி முடிவு என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விடு. நீ உலகத்தில் செயல்படுகிற எல்லா காரியங்களிலும் இறுதி முடிவு என்னிடத்தில் ஒப்படைத்து விடு, நீ செயல்படு. இதுதான் நமக்கு அல்லாஹுடைய தூதரும் சொல்லித்தரக்கூடிய பாடமாக இருக்குது. நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வரலாற்றிலும் நடக்குது. அந்த சம்பவத்தை பாருங்க. ஹுனைன் என்கின்ற போர்க்களம், அந்த போர்க்களத்திலே முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கிறது. அதாவது வளமையான யுத்தம் என்று நடைபெற்றால் பெரும்பாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அதற்குரிய வீரர்கள் இருக்க மாட்டார்கள். வீரர்கள் இருந்தால் வாகனங்கள் இருக்காது, போர் அந்த தளவாடங்கள் இருக்காது. பெரிய அளவில் பற்றாக்குறையே, நெருக்கடியே என்றெல்லாம் அப்படித்தான் பல யுத்தங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். ஆனால் ஹுனைன் என்கின்ற அந்த யுத்தத்தை பொறுத்தவரை அங்க வீரர்களின் எண்ணிக்கை அதிகம். ரசூலுல்லாஹ்விடத்துல இருந்த வீரர்களின் எண்ணிக்கை அதிகம், ஆயுதங்கள் போதுமான அளவிற்கு இருக்கிறது, எதிரிகளின் எண்ணிக்கையும் குறைவு.
எதிரிகளிடத்துல ஆயுதம் ரொம்ப சொற்பமான அளவிற்கு இருக்கிறது. அப்போ நபித்தோழர்கள் வந்து முடிவெடுத்து விடுகிறார்கள். அந்த யுத்த களத்தை சந்திப்பதற்கு முன்பே நபித்தோழர்கள் சிலர் வந்து எண்ணுகிறார்கள், இந்த யுத்தம் வெற்றி நமக்கு தான், மிக எளிதான கணக்கிலேயே அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்? நம்ம தான் வந்து எண்ணிக்கையில் அதிகமா இருக்கிறோமே, எதிராளி ரொம்ப குறைவாக இருக்கின்றார்கள், நாம எண்ணிக்கையில் அதிகமா இருக்கின்றோம், எதிராளிடத்துல வந்து ஆயுதங்கள் இல்லை, ரொம்பவும் சொற்பமாக இருக்கிறது, நம்மிடத்தில் ஆயுதங்கள் போதுமான அளவிற்கு இருக்கிறது, சரியான படைபலத்தோடு இருக்கின்றோம், நல்ல திட்டமிட்டதாக இருக்கின்றோம், எல்லா வீரர்களும் யுத்த களத்திலே பங்கேற்கிறார்கள், வெற்றி நமக்குத்தான், அவ்வளவுதான், இன்னைக்கு வந்து வெற்றி வந்து நமக்குத்தான் என்கின்ற முடிவிற்கு நபித்தோழர்கள் வந்து பலர் வந்துவிட்டார்கள். இந்த நிலையிலே ஹுனைன் யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது மூமின்களுக்கு சற்று வந்து சர்ச்சல் ஏற்படுகிறது. அதாவது வெற்றி அவர்களுக்கு தான் நினைச்சாங்க, ஆனால் நிலைமை தலைகீழாக மாறுகிறது. மூமின்கள் புறமுதுகிட்டு ஓடக்கூடிய நிலை ஏற்படுகிறது, எதிரிகளின் ஆதிக்கம் தலை தூக்குகிறது. அப்படியான ஒரு நெருக்கடியை அல்லாஹ் கொடுத்த இறுதியிலே தான் மூமின்களுக்கு ஒரு ஆதரவை அந்த நிலையை வந்து வழங்கினார்கள். அது தொடர்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே ஒரு வசனத்திலே வந்து மூமின்களிடம் பாடம் நடத்துகின்றான், அவர்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையை ஊட்டுகின்றான். எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை ஊட்டுகின்றான்? அல்லாஹ் சொல்லுகின்றான், லக்கது நஸரக்கல்லாஹ ஃபீ மாயிதின் கஸரத், அதிகமான யுத்த களங்களில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றான். இப்படிதான் ஆரம்பிக்கணும். பல யுத்தங்களில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சான். ஹுனைன் யுத்தத்தை பொறுத்தவரை இது ஆஜரபுத்திற்கும் அசரத்துக்கும் உங்களில் எண்ணிக்கை அதிகமான இருந்தும் உங்களுக்கு அந்த கர்வத்தை ஏற்படுத்தியது, உங்களுக்கு மமதையான எண்ணம் வந்துவிட்டது. நம்ம தான் அதிகமாக இருக்க வெளிப்புற காரணங்களை மட்டுமே நீங்க பார்த்துட்டீங்க. வெளிப்புறத்துல என்னவா இருக்கிறது? எல்லாமே நமக்கு வந்து ஆதரவான சூழ்நிலையாக இருக்கின்றது. நம்ம அதிகமான எண்ணிக்கையில இருக்கின்றோம், நமக்கு தான் வெற்றி நிச்சயம் என்று உங்களுடைய அந்த எண்ணிக்கை உங்களுக்கு கர்வத்தை ஏற்படுத்தியது. அதை கொண்டு நீங்கள் வியப்படைய ஆரம்பித்து விட்டீர்கள். பலம் துஹினி அன்ஹும் சைனா, ஆனால் அந்த எண்ணிக்கை உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை. களத்தில் பலன் கிடைச்சிருச்சா? நீங்க போட்ட கணக்கு பழிச்சதா? நீங்க போட்ட கணக்கு சரியா முடிஞ்சிச்சா? நடப்புப்படி அப்படி முடிய வேண்டும், ஆனால் முடியவில்லை. உங்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை. அலைக்கும் அரம்புமா ரப்பத்துபு, பூமி விசாலமானதாக இருந்தும் உங்களுக்கு நெருக்கடியாகிவிட்டது. கள சூழ்நிலை எல்லாமே சரிதான், ஆனா உங்களுக்கு நெருக்கடியாகிவிட்டது அல்லவா? பூமி உங்களுக்கு விசாலமானதாக இருந்தும் நெருக்கடியாகிவிட்டது, புறமுதுகிட்டு நீங்கள் ஓட ஆரம்பித்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹுனைன் யுத்த களத்தின் போது நபித்தோழர்களுக்கு ஏற்பட்ட மனப்பான்மையை தவறு என்று அல்லாஹ் கண்டிக்கின்றான். எப்படி நீங்க அப்படி நினைச்சீங்க? எண்ணிக்கையில் நீங்க கூடுதலாக இருந்தா ஜெயிச்சிருவீங்களா? உங்களுக்கு வந்து வெற்றியை தருவது யாரு? நான் தானே தரணும். ஏன் உதவி இல்லாம நீங்க வந்து எண்ணிக்கையை மட்டும் கொண்டு உங்களால் காரியத்தை சாதிக்க முடியுமா? என்னுடைய அருள் இல்லாமல் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா? ஆயுதங்களை மட்டும் கொண்டு நீங்க உங்களால் காரியத்தை சாதித்து விட முடியுமா? என்னை எப்படி நீங்கள் வந்து மறந்தீர்கள்? அல்லாஹ் அங்கே கேட்க விரும்புகிற கேள்வி இதுதான். நபித்தோழர்களுக்கு அதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் இங்கே உணர்த்த விரும்புகின்ற செய்தி இதுதான். என்ன எப்படி நீங்க மறந்தீங்க? என் உதவி இல்லாம உங்களால் செயல்பற்ற முடியுமா? என்னுடைய அருள் இல்லாமல் உங்களுக்கு இந்த உலகத்திலே வெற்றி வாகை சூட முடியுமா? எப்படி என்ன வந்து நீங்க மறந்தீங்க என்று அல்லாஹ் அங்கே கண்டிக்கின்றான். நபித்தோழர்களுக்கு அந்த நிலை ஏற்படுவதை அல்லாஹ் கண்டிக்கின்றான்.
என்கின்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்கின்றோம். அப்போ நம்ம இதையெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக படிப்பினையாக எடுத்துக்கொண்டு நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, நாம் எல்லாவற்றையுமே எல்லா செயல்பாடுகளையுமே அல்லாஹுவை சார்ந்து செயல்படுறோமா, அல்லது வெறுமனே உலகிலே ரீதியாக காரணங்களை மட்டுமே அடிப்படையாக உண்டு உலகியல் ரீதியான கணக்குகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு செயல்படுறோமா? இந்த இந்த தன்மை நம்ம உரசி பார்க்கணும். உலகியல் ரீதியான காரணங்களில் உண்டு, அதனை தாண்டி அல்லாஹுடைய கணக்குன்னு ஒண்ணு இருக்குது, அல்லாஹுடைய அருள் இருக்கிறது, அல்லாஹுடைய உதவி இருக்கிறது. அதை நாம் இந்த அளவிற்கு சார்ந்து செயல்படுகின்றோமா? ஒரு முஸ்லீம் அல்லாஹுவை சார்ந்து செயல்படுகிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த அடையாளம் எது தெரியுமா? பிரார்த்தனை. எந்த அளவிற்கு என்கின்ற அந்த பிரார்த்தனை என்கின்ற வணக்க வழிபாடோடு தொடர்பில் இருக்கிறாரோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு முஸ்லீம் அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சுகிறாரோ, பிரார்த்தனை அதிகப்படுத்துகிறாரோ, அந்த அளவிற்கு அவர் அல்லாஹுவை நம்புகிறார், அல்லாஹுவை சார்ந்திருக்கிறார் என்று அர்த்தம். ஒரு வியாபாரத்தை துவங்குகிறாரா, வியாபாரத்தை துவங்குகிற அந்த கணக்கீடுகள் இருக்கும், உலக நடைமுறைகள் இருக்கு, அதையெல்லாம் செய்யணும். அதையெல்லாம் ஒரு பக்கம் செய்துவிட்டு அல்லாஹுவையும் கேட்கணும். யா அல்லாஹ், உன்னை நம்பிதான் யா அல்லாஹ் வியாபாரத்தை துவங்குகின்றேன், அவரை நம்பி அல்ல, இவரை நம்பி அல்ல, என்னுடைய திறமையை நம்பி அல்ல, உன் உதவி இல்லாமல் இது எனக்கு சாத்தியப்படாது, நீ எனக்கு உதவி செய், இந்த வியாபாரத்தில் நீ பரக்கத்தை ஏற்படுத்து. பிரார்த்தனையோடு அவர் அந்த பிரார்த்தனையோடு தொடர்பு இருக்கிறார், அல்லாஹோடு சார்ந்து இருக்கிறார் என்று அர்த்தம். எல்லா இறை தூதர்களும், நீங்க ஒட்டுமொத்த இறை தூதர்களை பார்த்தாலும் தம்முடைய வாழ்வின் அனைத்து படிநிலைகளிலும் அல்லாஹுவை சார்ந்துதான் செயல்பட்டாங்க. குடும்பமானாலும் சமுதாயமானாலும் தம்முடைய தனிப்பட்ட காரியமானாலும் தன்னுடைய தனிப்பட்ட காரியத்தில் இருந்தாலும் சரி, அல்லது வெளிப்படையானதாக இருந்தாலும் சரி, முழுக்க முழுக்க அல்லாஹுவை சார்ந்து பிரார்த்தனை என்கின்ற அந்த ஒரு வணக்க வழிபாட்டோட எல்லா இறை தூதர்களும் தொடர்புல இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி அப்படிதான் இருந்தார்கள். நமக்கெல்லாம் சிறந்த முன்மாதிரியாக செயல்படுகிற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில நீங்க பிரார்த்தனையை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு ஏமாற்றமாகவே இருக்கும். அந்த அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனை என்கின்ற அந்த வணக்க வழிபாட்டோடு தொடர்பிலே இருந்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி தான் நம்ம சமுதாயத்துல ஒரு கதையும் என்ன சொல்லுவாங்க. சொல்லும் போது என்ன செய்வாங்கன்னா, பிரார்த்தனையை அவர் செய்யாதவராக்கிற மாதிரி, அதாவது பிரார்த்தனைக்கு எதிரானவருங்கிற மாதிரி ஒரு கதையை கட்டி விட்டுருக்காங்க. ஹஜ்ஜி பெருநாள் வந்துருச்சு, நான் இந்த வரப்போகுது நம்ம கூடிய விரைவில், இன்னும் 2 வாரங்கள்ல ஹஜ்ஜி பெருநாள் வருது. அந்த ஹஜ்ஜி பெருநாள் இந்த கதையை சொல்லுவாங்க. அதாவது நெருப்பு குண்டத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போடப்பட்டுகிற அந்த சந்தர்ப்பத்துல அல்லாஹு ஜிப்ரீலை அனுப்பி வச்சானா, இது அவங்க சொல்லக்கூடிய ஒரு கதை. மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை, அதாவது ஒரு நம்பிக்கையில இருக்கிற இஸ்லாத்துல அப்படி இல்லை. குர்ஆன்ல நமக்கு எப்படி சொல்லப்பட்டது, நெருப்பு குண்டத்தில போடப்படும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அனுப்பி வச்சான். அங்க அனுப்பி வச்சாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்ராஹிம் நபி கிட்ட கேட்கிறாங்க, இப்ராஹிமே, என்னிடத்துல உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா? அங்க நெருப்பு மூட்டிட்டாங்க, தூக்கி போட போறாங்க. அப்போ ஜிப்ரீலை அல்லாஹ் அனுப்பி கேட்க வைக்கின்றான். என்ன இவங்க சொல்லக்கூடிய கதையின்படி ஏதாவது தேவை இருக்கா? இப்ராஹிம் இப்படி சொல்லிட்டாரு, உங்ககிட்ட எனக்கு எந்த தேவையும் இல்லைன்னா சரியா, அதாவது உங்ககிட்ட தேவை இல்லைன்னா விட்டுருங்க. அல்லாஹ்கிட்ட உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா? அல்லாஹ்விட ஏதாவது தேவை இருந்தால் அல்லாஹ் கிட்ட கேளுங்க அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்ராஹிம் நபிக்கு சொன்னாங்க.
துவா கேளுங்கன்னு, அல்லாஹ்விடம் உங்களுக்கு எதுவும் தேவை இருந்தால் கேளுங்கள். அப்போ இப்ராஹிம் நபி சொன்னார்களாம், அல்லாஹ் கிட்ட நான் எதுவும் கேட்க மாட்டேங்க. நெருப்பு மூட்டப்பட்டிருக்குல்ல, என்னை தூக்கி போட போறாங்க, பேசிட்டே இருக்காங்க, அதையெல்லாம் அல்லாஹுக்கு தெரியாதா? அல்லாஹுக்கு இதையெல்லாம் தெரியும் என்றால் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்தால் அல்லாஹ் செய்யட்டும், நான் எதுவும் கேட்க போதில்ல. அவர் எதுவுமே அல்லாஹு மேல, அவர் ஏதோ அல்லாஹ் மேல கோவப்பட்டு அல்லாஹ் கிட்ட நான் எதுவுமே கேட்க தயாரா இல்லை, அல்லாஹ் கிட்ட எல்லாம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன், நடக்கிறது எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான், என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தால் அதை செய்யட்டும், இறைவன் விரும்பியதை செய்யட்டும், நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக மக்கள் கிட்ட ஒரு கதைகளின் மூலமாக இந்த ஹஜ்ஜி பெருநாள் காலம் வந்துருச்சுன்னா இந்த கதையெல்லாம் வரும். எப்படி இந்த நாவூரணி பாட்டு மூலமாக ஒரு சம்பவத்தை சொன்னாருன்னு கத்தி எடுத்து அறுத்தாராம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுத்தாங்களாம், அறுக்கவே இல்லையா, திரும்ப அறுக்கிறாங்களாம், அறுக்கலையா, கோவப்பட்டு கத்தியை தூக்கி வீசினத்தோட அந்த வீசும் போது அந்த பாறையில பட்டு பாறை இரண்டாக போயிருச்சான். பாறையின் மேல் வீசினார்களாம், பாறை ரெண்டா பிளந்துருச்சான். கத்தி பாலகனை அறுக்க மறுத்ததுனால ஹஜ்ஜி பெருநாள். பாலகனை அறுக்கல, அறுத்து பார்த்தாராம், நடக்கல, பாறையின் மேல் வீசினாராம், பாறை இரண்டாக பிளந்து விட்டதாம். இப்படியான ஒரு வரலாறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி தரப்படல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சொல்லி தரவில்லை. அல்லாஹ் நமக்கு சொன்ன வரலாறு என்ன? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிடைத்து விட்டார், அறுக்க முற்பட்ட பொழுது அவர் கட்டுப்பட்டு அவரை அறுப்பதற்காக கிடத்திய பொழுது நாதேனா ஐயா இப்ராஹிமே என்று நாம் அழைத்தோம். அங்கே அறுக்கிறது எல்லாம் நடக்கவே இல்லை. அதற்கு முன்பாகவே அல்லாஹ் கூப்பிட்டான். ஆனா இவங்க சொல்லக்கூடிய கதை என்ன? அறுத்துக்கிட்டு அறுபடல, திரும்ப அறுக்கல, கோவத்துல பாறையில தூக்கி என்னடா இந்த கத்தின்னு சொல்லி அறுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பாறையின் மீது தூக்கி வீசினாராம், பாறை ரெண்டா பிளந்துருச்சான். இது சம்பவம், இது பொய்யான வரலாறு. அப்ப இப்படி பொய்யான வரலாற்றின் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரார்த்தனைக்கு எதிரானவர் என்பது போன்று கட்டமைக்கிறார்கள். உண்மை அப்படி அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளவு துவாவோடு தொடர்புடையவர்களாகவும் இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவங்க மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாவை கட்டமைப்பதற்குண்டான அடித்தள வேலைகள் எல்லாம் ஈடுபடுகிறாங்க. அப்போ அங்க அவங்க சொல்றாங்க, இப்ராஹிம் வாஹிது மினல் பைத் இஸ்மாயில், காபத்துல்லாக்கு உண்டான தூண்களை அடித்தளத்தை இப்ராஹிமும் இஸ்மாயிலும் முயற்சி. அப்பொழுது அல்லாஹ்விடத்திலே சொன்னாங்களாம், ரப்பனா தஹப்பல் மின்னா, இறைவா எங்களுடைய இந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொள், இன்னக்கு அந்த சமீஉல் அலீம், நீ செய்யவேற்றவன், நன்கு அறிந்தவன், எங்களுடைய நோக்கத்தை நீ அறிகிறாய், எங்களுடைய கோரிக்கையை நீ செய்திருக்கிறாய், எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறாய், கேட்பவனாக இருக்கிறாய், எங்களின் இந்த நற்காரியத்தை இறைவா நீ ஏற்றுக்கொள் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்த அந்த பிரார்த்தனையிலே பல்வேறு பிரார்த்தனை. அதுல ஒரு பிரார்த்தனை என்ன? ரப்பனா தஹப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம், இறைவா எங்களுடைய அமல்களை நீ ஏற்றுக்கொள். இது ஒரு நல்ல சிந்தனை. ஒரு முஸ்லிம் தம்முடைய வணக்க வழிபாடுகளை செய்துவிட்டு அதோடு திருப்தி அடைந்து விடக்கூடாது. தொழுகிறோமா, அந்த தொழுகையை அந்த தொழுகை அல்லாஹ்விடத்திலே ஏற்கப்பட வேண்டும் என்கின்ற ஆதரவு வைக்கணும். நோன்பு வைக்கின்றோமா, அந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே ஏற்கப்பட வேண்டும் என்று ஆதரவு வைக்க வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரத்யேகமாக துஆ செய்ய வேண்டும். இறைவா உனக்காகத்தான் தொழுகின்றேன், இந்த தொழுகையை நீ ஏற்றுக்கொள். இறைவா உனக்காகத்தான் நோன்பு நோக்கின்றேன், உனக்காகத்தான் நான் தான தர்மங்களை செய்தேன், உனக்காகத்தான் இந்த நற்காரியங்களை, இந்த வணக்க வழிபாடுகளில் நான் ஈடுபடுகின்றேன், இந்த வணக்க வழிபாட்டை இறைவா நீ ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அமல்களையும் அந்த அமல்களிலே ஏற்படுத்துவதற்கான பிரார்த்தனை செய்யணும். நம்மில் பலர்
வணக்க அந்த வழிபாடுகளிலே ஈடுபடுவோம், தொழுவோம், தொழுது விட்டு என்ன பண்ணுவோம், உடனே கிளம்பிடுவோம். துவா செய்பவர்களாக இருந்தாலும் கூட இறைவா என்னுடைய இந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ளும் நம்ம துவா செய்யறோமா, நம்மில் பலர் செய்கின்றோமாங்கிறத சிந்திச்சு பாருங்க. ஒரு சிலர் செய்யலாம், பலர் தம்முடைய அமல்களே அல்லாஹ்விடத்திலே ஏற்கப்படுவது குறித்து எந்த விதமான சிந்தனையும் இல்லாதவர்களாக இருப்போம். அப்படியான ஒரு பிரார்த்தனையை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த எண்ணம் இருக்கணும். திருக்குர்ஆனில் ஒரு வசனம் வருகிறது, மூமின்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். சூரத்துல் மூமினுல் என்கின்ற அந்த அத்தியாயத்தில் அதுல 60வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றாங்க, வல்லதீன யுதுனமா ஆதும், மூமின்களே எப்படி இருப்பார்கள் என்றால், வல்லதீன யுதுனுமா ஆதும், அல்லாஹு அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து தங்களுக்கு வழங்குவார்கள். குலூபுகும் மஜ்லத், ஆனால் அவருடைய உள்ளங்கள் நடுங்கி கொண்டிருக்கும் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த வசனத்தை பற்றி நபிகள் நாயகத்தில் அவர்களிடம் கேட்கிறார்கள். பல குர்ஆன் வசனங்கள் தொடர்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இடத்துல விளக்கம் கேட்டாங்க. இது என்ன, இந்த வசனம் எதை சொல்லுது, இந்த வசனம் எதை சொல்லுதுன்னு நுணுக்கமாக கவனிக்கக்கூடியவர்களாகவும் அப்ப கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரை இந்த வசனத்தை சொல்லி காட்டி அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து அவர்கள் வழங்குவார்கள். குலூபுகும் மஜ்லதுன், அவருடைய உள்ளங்கள் நடுங்கி கொண்டிருக்கும் அப்படி என்று வருகிறது. ஏன் அவர்கள் பாவங்கள் செய்ததினாலா, அவர்கள் திருடி இருப்பார்களா, அவர்கள் விபச்சாரம் செய்திருப்பார்களா, அல்லாஹுக்கு ஏதேனும் மாறு செய்ததினாலா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறாங்க. ஏன் உள்ள நடுங்குது? தர்மம் பண்றாங்க, அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து தர்மம் பண்றாங்க, உள்ளங்கள் நடுங்கி கொண்டிருக்கிறது. ஏன் உள்ளம் நடுங்குது? அவங்க ஏதும் தப்பு பண்ணிட்டாங்களா, தவறு செய்ததனால் உள்ளம் நடுங்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பதில் சொன்னாங்க, சித்தீகின் மகளே அது அல்ல அர்த்தம், அப்படி அல்ல. அவர்கள் உள்ளங்கள் நடுங்குவதற்கு அது காரணம் இல்லை. அவர்கள் உள்ளங்கள் ஏன் நடுங்குவது என்றால், அவர்கள் அனைவரும் தாங்கள் ஒரு நற்காரியத்தை முடிப்படுத்திவிட்டு அவர்கள் பயப்படுவார்கள். அந்த நற்காரியம் அல்லாஹுவால் ஏற்கப்படுமா, இந்த நற்காரியம் அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்பட வேண்டும் என்று அஞ்சுவார்கள். அந்த அச்சத்தினால் உள்ளங்கள் நடுங்குவது, அதை பற்றி தான் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்துக்குண்டான விளக்கத்தை அளிக்கின்றார்கள். திருமிதி, அபுதாவுது போன்ற ஹதீஸ்களிலும் பார்க்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்ல வர்ற மெசேஜ் என்ன? ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய விதமான பல்வேறு வணக்க வழிபாடுகளை முற்படுத்த வேண்டும். இந்த வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை, அந்த சிந்தனையை போட்டு இருக்கணும். தொழுதுட்டோம், நோன்பு வச்சுட்டோம், நற்காரியங்கள் ஈடுபட்டுட்டோம், இந்த நற்காரியங்கள் அல்லாஹுவால் ஏற்கப்பட வேண்டுமா அப்படிங்கிற எண்ணம் வரணும், அந்த கவலை வரணும். அந்த கவலை வந்தால் தன்னால் எந்த அதன் விளைவாக ஒரு பிரார்த்தனை வரும். அந்த பிரார்த்தனையாக தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். ரப்பனா தஹபல் மின்னா, இறைவா உன்னுடைய திருப்தியை நாடி காபத்துல்லாவே கற்ற வேலையில ஈடுபடுகின்றோம், நீ இந்த அமலை ஏற்றுக்கொள், அங்கீகரித்துக்கொள் என்று துவா செய்கிறார்கள். நாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்விலிருந்து இந்த பிரார்த்தனையை கற்றுக்கொண்டு அன்றாடம் செய்யக்கூடியவர்களாக மாறணும். இது போன்ற ஏராளமான பிரார்த்தனைகள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில இடம்பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமும் கற்று தம்முடைய அந்த வாழ்க்கையில அன்றாட தொடர்பில் வைத்திருக்க வேண்டிய அந்த பிரார்த்தனைகளை அதன் கற்று நம்முடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்துவோமாக என்று கேட்டு என்னோட உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.